என் புள்ள தனியா இருக்கும்போது இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அவன் மனசை கெடுக்குறீங்க. அவன் என்னங்க சின்ன குழந்தையா? அவனுக்கு சுயமா முடிவெடுக்க தெரியாது? அது இல்ல ஜெயந்தி. நீங்க எதுவும் பேசாதீங்க. ஏன் என் புள்ள எல்லாத்துலயும் உங்க அம்மா சொல்ற விஷயத்தை தான் கேட்கணுமா? அவனா சொந்தமா ஒரு முடிவெடுக்க கூடாது? இத பாரு சூர்யா, நீ சாமானியாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்க. அவளும் உன் மேல ஆசையை வளர்த்துட்டு இருக்கா. நீ சொன்னா செய்வன்னு நான் நம்புறேன். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிச்ச, அதுக்கப்புறம் நீ உங்க அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது. சாமானியா செத்துடுவேன்னு சொன்னதாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? சரிடா, இந்த கல்யாணம் நடக்கலனா உங்க அம்மா நான் செத்துடுவேன். அப்ப என்ன பண்ணுவ? இத பாரு சூர்யா, என்ன பத்தி உனக்கும் தெரியும், உங்க அப்பாவுக்கும் தெரியும். நான் சொன்னதை செஞ்சிடுவேன். எனக்கு கொள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சமந்தாவை கல்யாணம் பண்ணிக்க. மா, என்னம்மா பேசுற? என்ன ஜெயந்தி, நீயும் அவனை இப்படி பிளாக்மெயில் பண்ற? நான் ஒன்னும் பிளாக்மெயில் பண்ணலங்க, நடக்க போறத சொல்றேன். இத பாரு ஜெயந்தி, நீ பேசுறது ரொம்ப தப்பு. அவன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நீ இப்படி அடம் பிடிக்கிற. அப்போ என் மனசுல இருக்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? அம்மா, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்காக தேவையில்லாம நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. நான் அண்ணம்மா வளர்த்த பையன். சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. கண்டிப்பா அதை நான் செய்வேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நான் உயிரோட இருக்கேன். அப்புறம் என்னம்மா, தைரியமா போங்க. இத பாரு சூர்யா, எனக்கு ஒரு சின்ன கவலை இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீ ஒரு 2 நாள் ஆபீஸ் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு என் கூட வா. நீ, நான், உங்க அப்பா, சாமானியா, நம்ம 4 பேரும் திருநாகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மா, ஏற்கனவே நான் ஆபீஸ் விஷயத்துல ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இந்த டைம்ல கோவிலுக்கெல்லாம் வர முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொன்னதுதான். அதுல இருந்து மாற மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்க. கடவுளே, அண்ணி. சொல்லு சாம். ஒன்னும் இல்ல, என் கூட கொஞ்சம் வரீங்களா? துணியை காய போட்டு வரேன். அம்மா எங்க? உங்க தம்பி சூர்யாவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அவர்கிட்ட சாரி கேட்கணும். நீயே போய் கேளு. கேட்கலாம், ஆனா ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. ப்ளீஸ் அண்ணி, நீங்களும் வாங்கல. இங்க பாரு சாம், அவன் யார் மேலயும் உள்ள கோபத்தை உன் மேல காமிச்சிட்டான். மத்தபடி அவனுக்கு உன் மேல எந்த விருப்பம் இல்ல. இல்ல அண்ணி, அதெல்லாம் அப்போ. அவருக்கும் அந்த சாமானியாவுக்கும் தான் இப்ப மேரேஜ் நடக்க போகுது. இவங்களுக்கு நடுவுல நான் யாரு? அதனால சாரி கேட்டாதான் சரியா இருக்கும். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சாம். சூர்யாவுக்கு இப்பவும் உன் மேல லவ் இருக்கு. கண்டிப்பா உங்க லவ் ஜெயிக்கும். இல்ல அண்ணி, எப்போ உங்க தம்பி அந்த சாமானியாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்க இருக்கிறதுக்கான ரீசனே வேற.
எங்க அம்மாவை அம்மம்மா அவங்களோட பொண்ணா ஏத்துக்கணும். இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் மேல பழைய பாசத்தோட இருக்கணும். அதுக்கு 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். அதுதான் என்னோட எய்ம். சாம், என்னாச்சு? பேசிட்டே இருந்த சடனா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. என்ன சூர்யாவோட காதல் நினைவுகளா? ஹலோ ஹலோ ஹலோ, டவர் கிடைக்கல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இங்க பார் சாம், உண்மையான லவ் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிட்டோம். நானே என் வீட்டுக்காரரும் உண்மையா லவ் பண்ணோம். எத்தனை தடங்கள் வந்துச்சு. நீ தானே பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்ச. இது எல்லாத்தையும் மீறி நாங்க ஒண்ணு சேரல. அதானே எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு தூரம் சின்சியரா லவ் பண்ண நீங்க 2 பேரும் இப்ப ஒன்னாவா இருக்கீங்க? பிரிஞ்சுல இருக்கீங்க. அப்படி இல்ல சாம், நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எனக்கும் அவருக்கும் சண்டைலாம் வந்திருக்கு. ஆனா அது உடனே கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். இப்ப நான் சண்டை போட்டுட்டு வந்தது கூட அவங்க அம்மா அப்பா கூட ஒத்து வரல. அவங்க நடந்துக்கிற விதங்கள் சரியில்லை. என் மாமனாரை பத்தி உனக்கே தெரியும்ல, அவர் எப்படி எல்லாம் பேசுவாருன்னு. அவரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாரு. அத இவர்கிட்ட சொன்னா எனக்கு சப்போர்ட்டா இல்லாம அவங்க அம்மா அப்பாக்கு தான் சப்போர்ட்டா பேசுறாரு. எப்ப பார்த்தாலும் என்னையே அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்றாரு. எனக்கு அதுதான் கோவமே தவிர மத்தபடி எங்களுக்குள்ள காதல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இப்பவும் அவர் என்ன நினைச்சிட்டு தான் இருப்பாரு. யார் சந்துரு போன்ல? அந்த புறம்போக்கு தான். ஹலோ, ஹே, போன குடுறா. கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? எதுக்கு எங்க அக்கா கால் பண்ண? திரும்ப அவளை கஷ்டப்படுத்தவா? இத்தனால எங்க அக்கா சும்மாதான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா சண்டை போட்டு வந்திருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. சந்துரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு சந்துரு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன்னெல்லாம் நம்பி எங்க அக்கா வந்தால அவளை சொல்லணும். ஹே சந்துரு, மரியாதையா போன கொடு. இது எனக்கும் அவருக்குள்ள பிரச்சனை. அத நான் பாத்துக்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரச்சனை இல்ல, நீ தலையிடாத சந்துரு. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதுக்குங்க எங்க அக்கா கால் பண்ணீங்க? சந்துரு, நான் பத்மாவை மீட் பண்ணி பேசணும். எங்க அக்காவை வீட்டை விட்டு துரத்திட்டு இப்ப சமாதானம் பேச வந்தியா? இல்ல இல்ல சந்துரு, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்த விளக்கெண்ண வெங்காயம் எல்லாம் எனக்கு வேண்டாம். எங்கடா இருக்க? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பார்க்ல தான் இருக்கேன். இரு, நேராவே வரேன். சந்துரு நில்லு. ஏய் சந்துரு நில்றா. சொன்னா கேளுடா. மாமா கிட்ட தேவையில்லாம ஏதோ பிரச்சனை அக்கா, பண்ணாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏய் சந்துரு நில்லு. சந்துரு, சாம் வா சாம், அவனை போய் தடுப்போம். அவன் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ண போறான். நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகும். இருங்க. சந்துரு,
என்னாச்சு ராஜி? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? நான் பதட்டமா இல்லைங்க, சந்தோஷமா இருக்கேன். ஜோசியர் கிட்ட பேசி சந்துருக்கும் சாமுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க சொல்லி கேட்டிருக்கேன். அவர் சொல்ற தேதியில சமந்தாவுக்கும் சந்துருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துற வேண்டியதுதான். அன்னைக்கே நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், எங்க அம்மா வீட்ல இல்ல, இதெல்லாம் வேணாம், அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். ஏன் ராஜி என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற? உங்க அம்மாவுக்காக காத்துட்டு இருக்க முடியாது, நான் கூட தான் பாட்டா படிச்சேன். உங்க காதுல விழவே இல்லையே. சரி, அம்மாவை விடு. பாவம் நம்ம பொண்ணு பத்மா வாழ போன வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. அவ பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதை விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நடந்துக்கணுமா? சரி, அப்படியே ஃபங்க்ஷன் வச்சாலும் உன் புருஷன் எங்கன்னு 4 பேர் கேள்வி கேட்டு அவளை கஷ்டப்படுத்த மாட்டாங்களா? பத்மாவை 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக என் பையன் வாழ்க்கை அப்படியே போகட்டும்னு விட்ட முடியுமா? நீங்க பத்மாக்கு அப்பா தானே, அவ வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல. பத்மா கிட்ட எப்படி பேசி சரி கட்டி அவ புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும் நீங்க யோசிங்க. நடக்க போற நல்ல காரியத்தை எப்படி சிறப்பா பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். எதுக்கு எங்க அக்கா கால் பண்ண? திரும்ப அவளை கஷ்டப்படுத்தவா? உன்னெல்லாம் நம்பி எங்க அக்கா வந்தால அவளை சொல்லணும். சந்துரு, பிரச்சனை எதுவும் பண்ணாத ப்ளீஸ். சந்துரு சொன்னா கேளு ப்ளீஸ். சந்துரு Chandru, please! Chandru! சாரி மாமா. பரவாயில்ல சந்துரு, உன் இடத்துல நானா இருந்தாலும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருப்பேன். அக்கா கண்ணை கசக்கிட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு தம்பியா உனக்கு கோவம் வர்றது நியாயம்தான். பார்க்குற எல்லாருமே ஏதோ நாங்க தான் தப்பு பண்ணதான் நினைச்சுப்பாங்க.
சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத சந்துரு. உங்க அக்கா மேலதான் தப்பு. அவ இன்னும் எங்க வீட்டு மருமகளாவே ஆகல. மனசளவுல இன்னும் அவ சூரிய வம்சத்து குடும்பத்து பொண்ணாதான் இருக்கா. அவ உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் எந்த வேலையும் பார்த்திருக்க மாட்டா. ஏன்னா உங்க வீட்டுல எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்லை. நம்ம வேலையை நாம பார்த்துக்கணும்னு எங்க அப்பா சொல்லுவார். நாங்களும் அப்படிதான் இருந்தோம். இதெல்லாம் பத்மாவுக்கு புதுசா இருக்கு. அவளால இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியல. நான் பத்மாவை குத்தம் சொல்லல. எல்லாருக்கும் ஆரம்பத்துல புதுசா ஒரு சூழ்நிலையில வாழ்றது கஷ்டம்தான். கல்யாணம் பண்ண எல்லா பொண்ணுங்களுக்கும் யூஸ்வலா நடக்கிறது தான். நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி மாறணும். அப்பதான் சரியாகும். உங்க அக்கா மாறல. ஆரம்பத்துல நாங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எப்படியும் பத்மா மாறிடுவான்னு நினைச்சோம். ஆனா அவ மாறின மாதிரியே இல்லை. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் எங்க அம்மா பேசினது சரின்னு நினைச்ச பத்மா, அதுக்கப்புறம் அவங்க பேசின எல்லாமே அவளுக்கு தப்பா தோணுச்சு. அதனால சண்டை போட ஆரம்பிச்சா. ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. சாரி மாமா, அவளுக்காக நான் சாரி கேட்கிறேன். என்ன சந்துரு, இதுல நீ சாரி கேட்க என்ன இருக்கு? பத்மா ரியலைஸ் பண்ணாலே போதும். நான் இவ்வளவு சொல்றதால அவ மேல எனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அளவுக்கு அதிகமான அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப நான் வந்து அவளை கூட்டிட்டு வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா அவளா புரிஞ்சு வரணும். கவலைப்படாதீங்க பிரதர். எங்ககிட்ட சொல்லிட்டீங்கல்ல, பத்மா அன்னிக்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு திரும்பவும் உங்களோட சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ சிஸ்டர். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்க மாமா. இல்ல சந்துரு, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் வீட்டுக்கு வந்தா சரியா இருக்காது. அதுக்கான டைம் வரும். கண்டிப்பா வரேன். நல்ல வேலை சாம், நீ சரியான டைமுக்கு வந்த. இல்லைன்னா தேவையில்லாம நான் அவர் மேல கை வச்சிருப்பேன். வீட்டு மாப்பிள்ளை மேல கை வச்சிட்டோமேன்னு காலத்துக்கும் எனக்கு ஒரு கில்ட்டியாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவரை ஃபேஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவருக்கும் என் முகத்தை பார்க்கவே சங்கடமாவே இருந்திருக்கும். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ரொம்ப தேங்க்ஸ் சாம். என்ன சந்துரு, எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி. சூரிய வம்ச குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேருனா நான் எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்? இப்ப நாம பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் பத்மா அண்ணி கிட்ட பேசி புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசி அவங்கள ஸ்ரீனிவாசன் பிரதர் கூட சேர்த்து வைக்கணும். நீ சொல்றது சரிதான் சாம். சரி வா போலாம்.